Taste the Daily. அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வரும் அக்டோபர் 1ஆம் தேதி நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவைச் சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள அறிவுறுத்தல். தமிழகத்தில் சிறுமிகள் மற்றும் இளம் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்காத விடியா அரசை கண்டித்து அதிமுக மகளிரணி சார்பில் நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் வளர்மதி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் திரளான மகளிரணி நிர்வாகிகள் தொண்டர்கள் பங்கேற்பு. இந்த திமுக அரசுக்கு, பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அரசுக்கு பாடம் புகட்ட வேண்டும். பாலியல் தொந்தரவு திமுக ஆட்சியிலே கட்டுப்படுத்த தவறி இருக்கிற மு.க. ஸ்டாலினுக்கு பாடம் புகட்டுவதற்கு தூங்கிக் கொண்டிருக்கிற ஸ்டாலினை எழுப்ப வேண்டும். சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற சம்பவங்களை தடுக்க தவறிய விடியா அரசை கண்டித்து அதிமுக மகளிரணியினர் கண்டன முழக்கம். பாதுகாப்பில்லை விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என முழக்கம். பாதுகாப்பில்லை விடியா திமுக ஆட்சியிலே பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லை. போராட்டம், இது போராட்டம், பெண்களை பாதுகாக்க போராட்டம், சிறுமிகளை பாதுகாக்க போராட்டம். தமிழகத்தில் மகளிர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மீண்டும் அதிமுக ஆட்சி மலர வேண்டும். விடியா அரசை கண்டித்து நடைபெற்ற மகளிரணி ஆர்ப்பாட்டத்தில் கழக மகளிரணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. வளர்மதி பேச்சு. இந்த பாலியல் தொந்தரவுக்கு ஆளாகக்கூடிய பெண்களுடைய பிரச்சனை தீர வேண்டும் என்றால் பெண் தலைவராக ஆட்சி செய்த அம்மாவின் ஆட்சி வர வேண்டும். அம்மாவின் ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே மலர வேண்டும். அண்ணன் எடப்பாடியார் வந்தால்தான் பெண்களுக்கு மதிப்பு கிடைக்கும். அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால்தான் அம்மா அவர்கள் என்னென்ன பெண்களுக்கு திட்டம் போட்டாரோ அந்த திட்டமெல்லாம் வரும். சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை. தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கு ஆள் சேர்த்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் சோதனை என தகவல். நாமக்கல்லில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த அரசு கல்லூரி பேராசிரியர் போக்சோவில் சிக்கினார். விடியா ஆட்சியில் மாணவிகளை பள்ளி கல்லூரிக்கு அனுப்பவே அச்சப்படும் பெற்றோர். மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர்களை கண்டித்து நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியை பெற்றோர்கள் திடீரென முற்றுகையிட்டதால் பரபரப்பு. விடியா திமுக ஆட்சியில் மாணவர்கள் சுதந்திரமாக பள்ளிக்கு கூட செல்ல முடியாத சூழல் இருப்பதாக வெட்கக்கேடானது என பொதுமக்கள் கண்டனர். சிறார் ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்வது, பார்ப்பது கிரிமினல் குற்றம் என உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. இத்தகைய குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது போக்சோ மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவு. தமிழகத்தில் 39 ரயில் நிலையங்களுக்கு அருகில் உள்ள டாஸ்மாக் கடைகளால் ரயில்வே சொத்துக்கள் சேதமடைவதாகவும் பயணிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதாகவும் அதிர்ச்சி தகவல். பயணிகளுக்கு இடையூறு, ரயில் மீது கல் வீசுதல், திருட்டு போன்ற புள்ளி விவரங்களுடன் 39 டாஸ்மாக் கடைகளை மூடுமாறு தென்னக ரயில்வே கடிதம். தேனி மாவட்டம் சின்னமனூரில் அதிமுக நகர செயலாளர் பிச்சைக்கணியை கொல்ல திட்டமிட்டு வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு. அரசியல் பிரமுகர்கள் தொடர்ந்து படுகொலை மற்றும் தாக்குதலுக்கு ஆளாவதை தடுக்காமல் பொம்மை முதல்வர் குரட்டை விட்டு தூக்கம். திருச்சி மாவட்டம் துறையூரில் முறைகேடான உறவில் இருந்த பெண்ணை தாக்கிய காவலர் பணியிடை நீக்கம். விடியா ஆட்சியில் போலீசாரே பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமைகளை இழைத்து வரும் கொடூரம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொகுப்பூதியத்தின் கீழ் பணிபுரியும் நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் சென்னையில் உண்ணாவிரத போராட்டம். விடியா அரசின் ஏமாற்று நாடகத்தால் தங்களின் வாழ்வாதாரமே முற்றிலும் முடங்கிவிட்டதாக கண்ணீருடன் பேட்டி.
151 தயவு செய்து எங்களுக்கு அமல்படுத்துங்க. தயவு செய்து உங்ககிட்ட எல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிறோம் ஐயா. எங்கள் புள்ள குட்டிங்க, எங்கள் குடும்பம் எல்லாம் நாங்கள் வறுமையில் வாடிட்டு இருக்கிறோம். தயவு செய்து எங்களுடைய வலியும் வேதனையும் நாங்கள் உங்ககிட்ட தான் சொல்ல முடியும். வேறு யாருக்கிட்டையும் நாங்கள் சொல்ல முடியாது. காலையிலேருந்து ஒரு பச்சை தண்ணி கூட, நான் சுகர் பேஷண்ட்டு, எனக்கு சுகரு ப்ரெஷர் எல்லாமே இருக்குது. காலையிலேருந்து ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்கிறதுக்கு நான் வழி இல்லாமல் நான் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். நாமக்கல் அருகே டீசல் போட்டதற்கு பணம் கேட்ட பெட்ரோல் பங்க் ஓனரை அடியாட்களுடன் சென்று கொலை மிரட்டல் விடுத்த திமுக ஒன்றிய பொறுப்பாளர். ஆளுங்கட்சி என்ற மமதையில் ஆட்டம் போடும் திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் ஏவல் துறைக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அருகே நிலத்தை அபகரித்ததாக விடியா திமுகவின் ஒன்றிய செயலாளர் மீது மாற்றுத்திறனாளி புகார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டம். அந்த இடத்த அபகரித்து பிடிங்கிக்கிட்டு இடம் ஏன் பட்டாவில் இருக்குது, உனக்கு பட்டா இல்லை, பட்டா உண்டானாங்க. இப்போ பட்டா டாக்குமெண்ட் எல்லாம் இருக்குங்க. ஆனால் அது கேள்வி என் இடத்துல இருக்குது, ஏன் பட்டாங்கிற. அவருக்குள்ள இடம் 19 சென்ட் தாங்க. ஆனால் இப்போ 25 சென்ட் அளவுக்கு என் இடத்தையும் சேர்த்து 18 குழியும் சேர்த்து எடுத்துக்கிட்டு என் இடம் இல்லைன்னு பிடிச்சி அடித்து தள்ளி விட்டுருக்காங்க. இப்போ வேலி வச்சு காம்பவுண்ட் வரைக்கும் போட்டுட்டாங்க. தஞ்சை மாவட்டம் சாலியமங்கலத்தில் 2 கால்கள் செயல்படாத போதிலும் குடும்ப வறுமைக்காக சரக்கு ஆட்டோ ஓட்டி வருமானம் ஈட்டும் மாற்றுத்திறனாளி பட்டதாரி இளைஞர். படித்து பட்டம் பெற்றும் அரசு வேலை கிடைக்கவில்லை என வேதனை. யாராருக்கோ வேலை கொடுக்குறாங்க, ஆனால் ஊனமுற்றோர் படிச்சுட்டு தான் கேட்குறோம். படிச்சுட்டு டிகிரியில் ஃபஸ்ட் கிளாஸ் எம்காம் படித்து டைப்ரைட் பண்ணியிருக்கேன், கம்ப்யூட்டர் பண்ணியிருக்கேன், நிறையா பண்ணியிருக்கேன். இது வேலை கிடைக்காத விரக்தியில் தான் நான் வந்து சரி தன்னம்பிக்கையோடு நான் ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கலாம்ட்டு அந்த மாதிரி பண்ணி. விடிய ஆட்சியில் மின்சார இணைப்பு கேட்டு ஓராண்டாக காத்திருக்கும் விவசாயிகள். 30,000 விவசாய மின் இணைப்புக்காக விடியா அரசின் அனுமதியை எதிர்பார்த்து மின்வாரியம் காத்திருக்கும் அவலம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே புதிய அரசு பேருந்து பிரேக் பிடிக்காமல் தறிக்கட்டு ஓடி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழப்பு, 5க்கும் மேற்பட்டோர் படுகாயம். தரமற்ற பேருந்துகள் மூலம் அனுதினமும் பொதுமக்களின் உயிரை காவு வாங்கும் விடியா அரசின் போக்குவரத்து துறைக்கு மக்கள் கண்டனம். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த ரவுடி ஜம்பு என்கிற ஜம்புகேஸ்வரன் மீது போலீசார் துப்பாக்கி சூடு. ரவுடி ஆட்டுக்குட்டி சுரேஷ் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஜம்புகேஸ்வரனை தேடி வந்த போலீசார் நடவடிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அருகே கஞ்சா விற்ற பணத்தை பிரித்துக் கொள்வதில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் கொலை. விடிய ஆட்சியில் போதைப் பொருள் விற்பதில் ஏற்படும் போட்டியில் பலரும் படுகொலை செய்யப்படும் கொடூரம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கடை மற்றும் வீடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 200 கிலோ குட்கா பறிமுதல். விடிய அதிமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகமாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு ரயில் மூலம் போதை மாத்திரைகளை கடத்தி வந்த 2 பெண்கள் சிக்கினர். விடிய ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருகிறதா என மக்கள் கேள்வி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் சிக்கிய கணக்கில் வராத 1,26,000 ரூபாய். விடிய ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் தலைவிரித்தாடும் லஞ்ச லாவண்யங்களால் சாமானிய மக்கள் பாதிப்பு. சிதம்பரம் அருகே போலி மருத்துவ சான்றிதழ்கள் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் அகில இந்திய சித்த மருத்துவ சங்கத்தின் மாநில தலைவர் சுப்பையா பாண்டியன் சிபிசிஐடி போலீசாரால் கைது. போலி சான்றிதழ் தயாரித்த கும்பலுக்கு முகவராக செயல்பட்டது போலீஸ் விசாரணையில் அம்பலம். தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவங்களில் ஓய்வறை வசதி இல்லாததால் பயிற்சி மருத்துவர்கள் கடும் அவதி. விடியா திமுக ஆட்சியில் 2 பாலின மருத்துவர்களுக்கும் ஒரே கழிப்பறை ஒதுக்கப்படுவதால் பாதுகாப்பு கேள்விக்குறியாவதாக பெண் மருத்துவர்கள் கவலை. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய வீடுகளை விற்க முடியாமல் திணறும் விடியா மாடல் அரசு. தமிழக மக்களின் வரிப்பணம் முடங்கிய நிலையில் வீடுகளை விற்பனை செய்ய தனியாரை நாடும் நிர்வாக திறனற்ற அரசு.